ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கர்ணப்புறா சிக்கு அப்டேட்டும் இன்னொரு சில அப்டேட்டும் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்திங்கன்னா அடுத்த முட்டை வச்சுட்டாங்க. இப்போ முட்டையில் தான் இருக்காங்க. லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் அடுத்த முட்டை வைக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் அந்த வீடியோ போட்டு கரெக்டாக 2 நாள் சென்று பார்த்திங்கன்னா இவங்க முட்டை வச்சுட்டாங்க. இவங்க முட்டை வச்சதுக்கப்புறம் இவங்களோட 2 வெடையும் பிடிச்சி நான் பெரிய கூண்டில் மற்ற வெடைப்புறா கூட ஒன்றா விட்டுட்டேன். அவங்க உணவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பறக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள பற்றி உங்களுக்கே தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. 2 முட்டை வச்சாங்கன்னா 2 முட்டையும் பொறிச்சு 2 சிக்கையும் காப்பாற்றிடுவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டே விடாமல் முட்டை கண்டினியூவாக வச்சுக்கினே இருப்பாங்க, முட்டை பொரியுதோ இல்லையோ. இன்னொரு சில பேர் பார்த்திங்கன்னா 2 ஈடு இல்லைன்னா 3 ஈடு முட்டை வைக்குதா, அந்த சிக்கு நல்லா பறக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பட்டுன்னு முட்டையை வைப்பாங்க. 4வது ஈடு முட்டை வைக்க கொஞ்சம் லேட் ஆகும், 1 மாதம் ஆகும் இல்லைன்னா 1.5 மாதம் ஆகும். ஏன்னா அவங்களே பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு விட்டுப்பாங்க. நானே அதை கவனிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு காட்டின பேர் பார்த்திங்கன்னா 3 ஈடு முட்டை வைப்பாங்க, அதுக்கப்புறம் 1 மாதம் இல்லை 1.5 மாதம் அவங்களே ரெஸ்ட்டு விட்டுப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, ரெஸ்ட்டே விடாமல் கண்டினியூவாக முட்டை வச்சுனே இருப்பாங்க. சிக்கு வளர்ந்து பறக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் முட்டை வைப்பாங்க. அப்படி இல்லைனா சிக்கு ஓரளவு சைஸ் இருக்கும் போதே முட்டை வச்சுருவாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா ஒரு முட்டை பொரியுது, இல்லைனா கருக்கூடாத 2 முட்டையும் வைப்பாங்க. சில டைமில் பார்த்திங்கன்னா சிக்கு ஃபால்ட்டாக வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா சிக்குக்கு ஹெல்த் இருக்காது, அதாவது உடச்சிக்கின்னு வெளியே வர முடியாமல் உள்ளே இறந்துடும். இந்த மாதிரி ப்ராப்ளமை இவங்கக்கிட்ட நான் நிறையா பார்த்துட்டேன். நம்ம போடுற வீடியோவை அப்போத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த பேரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இவங்க பார்த்திங்கன்னா 8 ஈடு முட்டை வச்சுருக்காங்க. அதில் 3 ஈடில் பார்த்திங்கன்னா 2 சிக்கு வந்துச்சு, 1 ஈடில் 1 சிக்கு வந்துச்சு. 1 ஈடு பார்த்திங்கன்னா என்னோடய மிஸ்டேக்கால் முட்டை வீணாகிடுச்சு. மற்றது எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நான் என்னதான் அவங்க முட்டையை எடுத்து தூக்கி போட்டாலும் 1 வாரத்துலேயே அவங்க அடுத்த முட்டை வச்சுருவாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நல்ல ஹெல்த்தியான உணவாக நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி என்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் புறா வளர்க்குறாங்க, அவங்கள்ட்டையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் விட்டு முட்டை வைக்கிறாங்க, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக முட்டை வைக்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 2வது முட்டை வச்சுட்டாங்க. ஆனால் இவங்களோட 2 முட்டை பொரியுமா இல்லை 1 முட்டை பொரியுமான்னு தெரியல, பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மேல் புறா பார்த்திங்கன்னா கையில் பழகின புறா தான். நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், இந்த மேல் புறாவையும் இது கூட வந்த புறாவையும் நான் கொஞ்சம் நாளைக்கு ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி வளர்த்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு நல்லா எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணல, அப்படியே விட்டேன். ஆனால் இந்த ஃபீமேல் புறா அப்படி கிடையாது. நான் இந்த ஃபீமேல் புறாவை அடிக்கடி கையில் பிடிக்க மாட்டேன். அதனாலே பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் புறாவுக்கு பயம் அதிகமாக இருக்குது. பயம் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இப்போ தான் நான் தனியாக விட்ருக்கேன். போக போக இந்த ஃபீமேல் புறாவுக்கு பயம் போய் நம்மக்கிட்ட நல்லாவே பழகிடும். இந்த மேல் புறா பார்த்திங்கன்னா நல்ல சைஸாக தான் இருக்குது, ஏன்னா கையிலே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு குண்டாக இருக்குது. ஃபீமேல் புறா அப்படி கிடையாது. ஃபீமேல் புறா ஷார்ட்டாக இருக்குது, மெலிசாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அதாவது இந்த ஃபீமேல் புறா விடையில் இருக்கும்போது அப்பயே சொல்லியிருப்பேன், இந்த ஃபீமேல் புறாவை பார்க்குறதுக்கு ஹை ஃப்ளையர் மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம கர்ணப்புறாவுடைய சிக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2 முட்டையும் பொரிஞ்சு 2 சிக்கும் வெளியே வந்துருச்சு. இவங்களோட 2 முட்டையும் பொரியும்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா இந்த பேர் என்கிட்ட 1 வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு. அதை பற்றி நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி தனியாகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். புறாக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 சிக்குக்கும் கலர் எப்படி வரும்னு தெரில. இன்னும் ஒரு 10 நாள் போனால் தான் தெரியும் கலர் எப்படி வருதுன்னு. பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். புதுசாக வந்த 2 வெடையும் இந்த கூண்டில் தான் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா இவர், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இப்போ கீழே குதிச்சார்ல அவர். சப்ஜா கலரில் இருக்குது, ஆனால் ரெக்கையில் கோடு இல்லை. கலரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சாம்பல் கலர்னு தான் நினச்சேன், ஆனால் இது சாம்பல் கலர் இல்லை, சாம்பல் கலரு லைட்டாக இருக்கும். புறாக்கு இந்த கலர் இருந்தால் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.